சரியான வைப்ரேஷனில் எல்லாரும் இருக்கிறோம் இல்லையா? இந்த நாளில் உங்கள் எல்லாரையும் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். அருமையான பாஸ்டர் ஜோஷுவா ஓசியா அவர்களோ, அருமையான சிஸ்டர் ஷாலினி அவர்களோ இந்த சபையிலே ஊழியம் செய்யும்படிக்கு எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காய் நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஏன்னா எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறீங்க. நீங்கள் சொன்னாலும் சொல்லினாலும் அவர் நல்லவர் தான். இந்த நாளில் இந்த இடத்துல எல்லாரையும் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நீங்கள் நினச்சி பார்க்காத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஸோ எனக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு என்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்ல அருமையான வர்ஷிப் பண்ணார் சாம். அவருக்கு நல்ல கையை தட்டி அருமையான நல்ல மகிமையான ஒரு ஆராதனை. அது இல்லாமல் இந்த சபையினுடைய போதகர் உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்து உங்களை ப்ளஸ் பண்ணார். ஸோ நல்ல ஒரு பாஸ்டர், நல்ல ஒரு பாஸ்டர் ஒய்ஃபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர்களை கர்த்தர் இந்த இடத்துல பயன்படுத்துவார். ஸோ இந்த ஜென்ரேஷன் வர ஜென்ரேஷனுக்கு அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்திற்கு பயன்படுத்தி அநேகரை அவர்களை நீதிக்கு உட்படுத்துவர்களாக கர்த்தர் வைப்பார். இந்த சபையோடு கூட இணைந்திருக்கிற நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், பயன்படுத்தப்படுவீர்கள். ஆண்டவர் சொன்னார், சிறுமந்தையே பயப்படாத, ராஜ்யத்தை கர்த்தர் உன்னிடத்தில் தான் தரப்போகின்றார். ராஜ்யத்தை கர்த்தர் உன்னிடத்தில் தான் தரப்போகின்றார். சிறுமந்தையே உனக்காக தான் ராஜ்யம். பெரிய மந்தைக்கு கிடையாது, பெரிய தேசத்திற்கு கிடையாது, சிறு மந்தையாகிய சிறு கூட்டத்திற்கு தான் கர்த்தர் ராஜ்யத்தை வாக்கு பண்ணுகின்றார். ஆகவே உங்க மூலமாக, இந்த சபை மூலமாக தேவனுடைய ராஜ்யம் இந்த பட்டணத்திலே கட்டப்படும், தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். ஏற்கனவே சொன்னது போல அநேக அற்புத அடையாளங்களை கொண்டு கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிற அடுத்த வருஷம் வரத்துக்குள்ள கர்த்தர் இடத்தை மாற்றுவாரு, சூழ்நிலைகளை மாற்றுவாரு, கூட்டங்களை ஆண்டவர் மாற்றுவாரு. கர்த்தர் நீங்கள் இருக்கிறதை பார்க்கிலோ, உபாகமம் 1:11 சொல்றது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலோ 1000 மடங்கு, சொல்லுங்க 1000 மடங்கு நீங்கள் பலுகி பெருகும்படிக்கு உங்கள் பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின தேவன் அப்படியே உங்களுக்கு செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சோ நேரத்தை எடுக்காதபடிக்கு நாம் நேரா ஆண்டவருடைய வார்த்தைக்கு போகலாம். எனக்கு கொஞ்சம் பைபிள், நான் பெரிய பைபிள் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். அதனால் ரைட், அந்த இதை எடுத்துக்கிட்டுங்களா? இந்த ஸோ ஒரு இதில் பைபிளும் ஒரு இதில் நோட்ஸ் வச்சு பண்ண எனக்கு உதவியாக இருக்கும். நல்ல வர்ஷிப் டீம், அருமையான கீபோர்டிஸ்ட், நல்ல கீபோர்டு வாசிக்கிற கிட்டார், உங்களுக்கு நல்ல ஒரு கையை தட்டி அவங்களையும் வாழ்த்தலாம். ஸோ உங்களிடத்துல வேதாகமம் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 to 15 வசனங்களை நாம் வாசித்து அதிலிருந்து நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 130வது பக்கத்தில் இருக்கிறது. ஒருவேளை உங்கள்கிட்ட டிஜிட்டல் மொபைல் இருக்கும் என்று சொன்னால் அதிலே உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ
அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இந்த வார்த்தை அந்த சபைக்கு சொல்றேன். எழுந்திரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன் நேரம் வந்தது. The time has come for this church. Get up and rise up and take it your bed and walk. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறது, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதித்திரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஆமென், 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 ஆமென். இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, யூதர்களுடைய பண்டிகையை குறித்து யூதர்களுக்கு சொன்ன ஒரு வியாதியஸ்தன். இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் மிகவும் மிகவும் ஒரு அற்புதமான புத்தகம். இதுல 7 அற்புதங்களை அப்போஸ்தலனாகிய யோவான் இதுல மையப்படுத்தி இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தினுடைய 7 அற்புதங்களும் அவைகள் அடையாளங்களா இருக்கிறது. 7 miracles or sign which shows the truth. அதாவது அடையாளம் அப்படின்னு சொன்னா, அருமையான பாஸ்டர் ஜோஷுவா என்னை கூப்பிடும் பொழுது, அண்ணா நீங்கள் வரும் பொழுது ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், அந்த பெட்ரோல் பங்க் ஒட்டி நீங்கள் லெஃப்ட் எடுங்க, முன்னாடி ஒரு சர்ச் இருக்கும், பின்னாடி ஒரு சர்ச் இருக்கும், அதுக்கப்புறம் சென்டரில் நம்ம சர்ச் இருக்கும் அப்படின்னாரு. இப்போ அந்த பெட்ரோல் பங்க் தான் எனக்கு என்னன்னா ஒரு அடையாளம். எதை காண்பிப்பதற்காக? இந்த சபையை காண்பிப்பதற்காக ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால் அந்த பெட்ரோல் பங்க் தான் அந்த அடையாளம். அதுபோல யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் எல்லா அற்புதங்களையும் ஆண்டவர் இந்த புத்தகத்தில், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் ஆவியானவர் எழுதி வைக்கவில்லை. ஆனால் முக்கியமாக 7 அற்புதங்களை அவர் அதில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த 7 அற்புதங்களும் அடையாளங்களாக இருக்கிறது. அடையாளம் என்று சொன்னால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபரையோ காண்பிக்கின்ற ஒரு கருத்தா இருக்கின்றது. நீங்க பைபிளை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த 7 அற்புதங்களும் இயேசுதான் தேவனுடைய ஜீவனுள்ள குமாரனாகிய கிறிஸ்து என்று காண்பிப்பதற்காக இந்த புத்தகத்திலே, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்துல முதல் வசனத்துல இயேசு கிறிஸ்து யூதர்களுடைய பண்டிகை ஒன்று வந்தது, அந்த பண்டிகை வந்தது என்று இயேசு அறிந்து எருசலேமுக்கு சென்றார். ஆண்டவர் எங்க செலிப்ரேஷன் இருக்கோ அங்கே அவர் வருகிறவரா இருக்கிறார். துக்க வீட்டுக்கு வராரு, செலிப்ரேஷன் வீட்டுக்கு வராரு. The church is the house of celebration. The church must celebrate the victory of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வெற்றியை கொண்டாடுகின்ற இடம்தான்
சபை இன்றைக்கு அதைதான் சபை செய்திருக்கிறது. இன்றைக்கு செய்தபடியினாலே கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார். இயேசு வருவார் என்று சொன்னால் அவர் திரும்ப சும்மா போகிறவர் அல்ல. வந்தவர்களை அவர் வெறுமையாக அனுப்புகிறவர் அல்ல. அவரிடத்தில் வந்த யாவரையும் அவர் சொஸ்தமாக்குகிறவர். அவரிடத்தில் வந்த யாவரையும் அவர் சந்திக்கிறவர். அவரிடத்தில் வந்த யாவரையும் அவர் தொடுகிறவர், விடுதலையாக்குகிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அவர்கள் கேட்டாலும் சரி, கேட்கலினாலும் சரி, அவர் வந்தபடியினாலே அவர் வேலையை அவர் முடித்துவிட்டு செல்வதுதான் அவருடைய வழக்கம். இந்த சுவிசேஷ புத்தகம், இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் இந்த 5ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வாசலை குறித்து எழுதுறார். அங்க என்ன வாசல் இருந்ததுங்க? ஆட்டு வாசல் என்று ஒன்று இருந்தது. அதற்கு பின்பதாக ஒரு குளம் ஒன்று இருந்தது. அந்த குளத்தின் பேர் என்ன குளம்? பெதஸ்தா குளம். அத்தோடு கூட அந்த குளத்திலே 5 மண்டபங்கள் இருந்தது என்று ஆண்டுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கு. எவ்வளவு டீட்டெயிலா எழுதி வைக்கிறார் பாருங்க. இது 11வது மாசம் என்பதனால பைபிள்ல 11 அப்படின்னா மினிஸ்ட்ரி, ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி அப்படின்னு அர்த்தம். தேவ தூதர்களுடைய பணிவிடை என்று அர்த்தம். ஆகார நீங்க ஆதியாகமம் 18:11 வாசித்து பார்த்தீங்கன்னா தேவ தூதனானவர் 11ஆம் வசனத்தில் வந்து ஆகாரை சந்திக்கின்றார். சங்கீதம் 91 நீங்க 11 வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் தேவ தூதர்கள் உங்கள் பாதங்களை காப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க லூக்கா எழுதி பார்த்தீங்க, லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவ தூதன் 11ஆம் வசனத்தில் சகரியாவை வந்து பார்த்து, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது என்று சொல்லுகின்றார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அங்கு இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். 11ஆம் வசனத்திலே பிசாசானவன் தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேங்க, இந்த மாசம் நீங்க விரும்புகிறீங்களோ இல்லையோ, கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களுக்காக காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவர். நீங்க செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்காய் தேவ தூதர்களை கொண்டு கர்த்தர் செய்வார். இயேசுவுக்கு பணிவிடை செய்த அதே தூதர்கள் இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் கெத்செமனேல ஜெபித்த பொழுது ஒரு தேவ தூதன் வானத்தில் இருந்து தோன்றி இயேசுவை பலப்படுத்தினார். அந்த தேவ தூதன் இந்த மாதம் இந்த வார கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களை அவர் பலப்படுத்த போகின்றார். ஒருவேளை இனி பலன் இல்லாமல் இருக்கலாம். பாஸ்டர், நான் சோர்வோடு கூட வந்திருக்கிறேன், பலவீனத்தோடு கூட வந்திருக்கிறேன். பயப்படாதீங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் அங்கே கொர்நேலியுடைய வீட்டிற்கு ஒரு தேவதூதன் சென்றார். பேதுருவினுடைய வீட்டிற்கு ஒரு தேவதூதன் சென்றார். உங்களுடைய வீட்டிற்கு ஒரு தேவதூதன் வருவான். என்ன சொல்வதற்காக? கர்த்தர் உனக்காய் இதை செய்யும்படிக்கு என்னை அனுப்பி இருக்கிறார். இதே 5ஆம் அதிகாரத்தில் தேவதூதன் குலத்தை கலக்க வந்தான். ஆனால் இப்பொழுது தேவதூதன் அல்ல, தேவதூதனானவர் கிறிஸ்து ஜீசஸ் தூதனானவர் வந்து குலத்தை கலக்கவில்லை, குலத்திற்கு பக்கத்தில் உள்ள மக்களை கலக்கும்படிக்கு, உங்களை கலக்கும்படிக்கு 38 வருஷமா ஒரு வேலையும் செய்ய முடியாத படுத்த படுக்கையில் இருந்த அவன் வாழ்க்கையை கலக்கும்படிக்கு ஆட்டுக்குட்டியானவர் வருகின்றார். எந்த வாசல்ல வராருங்க ஆட்டுக்குட்டியானவர்? ஆட்டு வாசலின் இருக்கு. எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்களேன். எனக்கு ஜோஷுவா நிறைய டைம் கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம ஆண்டு வார்த்தை கவனிப்போம். பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல ஜலத்தின் மேல ஆவியானவர் என்ன பண்ணாருங்க? அசைவாடினார். ஜலம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நீங்க வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யாரா ஒருத்தர் வாசிங்க. பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி
1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கலங்கி போன தண்ணி. ஆனா 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 1ஆம் வசனத்திலே கலங்கி போன தண்ணி அல்ல, ஜீவ தண்ணீர். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் என் வாழ்க்கை அப்படிதான் இருந்தது, என் வாழ்க்கை 1ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 1 இருக்கிற 1ஆம் வசனத்தில் இருக்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை போல் இருக்கிறது, வெறுமையும் ஒழுங்கின்மையுமான சலத் போல என் வாழ்க்கை இருக்கு பாஸ்டர். பயப்படாதீங்க, சகலத்தையும் புதியதாக்குகிறவர், அது மாத்திரமல்ல தெளிவான ஜீவ தண்ணீர், சுத்தமான தண்ணீரை அங்கு மாற்றி கொடுக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கின்றார். அப்போ ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தண்ணீர் ஆரம்பிக்குது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எதுல முடியுதுங்க? தண்ணீர்ல முடியுது. நீங்க இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன் அப்படியே நீங்க அதை கவனிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஜலத்தினாலே யோவான் ஸ்நானகனிடத்துல ஞான ஸ்நானம் பெறும்படிக்கு அவர் என்ன பண்றாருங்க? போறார். எதனால? வாசிங்க. யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், அவர் எதனால் ஞான ஸ்நானம் கொடுப்பாருங்க? ஆவியினாலும் அக்னியினாலும் என்ன பண்ணுவாருங்க? ஞான ஸ்நானம் கொடுப்பார். அது யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம். பின்மாற்றம் அடைந்த சீஷர்கள் 7 பேர் என்ன பண்றாங்க? பின்மாற்றம் அடைந்த சீஷர்கள் மறுபடியும் மீன் பிடிக்க போறாங்க. அவங்க எங்க மீன் பிடிக்க போறாங்கன்னா, அந்த கடல்ல தான் என்ன பண்றாங்க? திபேரியா கடலுக்கு என்ன பண்றாங்க? மீன் பிடிக்க போறாங்க. 1ஆம் அதிகாரம் ஒரு ஜலத்தில் ஆரம்பிக்குது, கடைசியில் 21ஆம் அதிகாரம் எங்கங்க? அங்க என்ன எதுல முடியுதுங்க? ஒரு ஜலத்துல முடியுது. அது மாத்திரம் கிடையாது. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது ஒரு ரோம சோல்ஜர் என்ன பண்றாருங்க? ஒரு ஈட்டினால அவருடைய விலாவை என்ன பண்ணுகின்றான்? குத்துகின்றான். குத்தும் பொழுது ரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பைபிளை நீங்க வாசிக்கிறப்போ இந்த தண்ணி என்ன பண்ணுது? எல்லா இடத்துலும் டிராவல் பண்ணிட்டே இருக்கு. தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, என்னன்னா பெத்லகேமில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று தாவீது என்ன பண்ணாருங்க? விரும்பினார். இயேசு கிறிஸ்துவோ இந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவரு சொன்னார், தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இப்போ யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் முதல் அதிகாரம் இயேசு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பண்ணப்படுவதற்கு போகின்றார். கடைசி அதிகாரம் 21ஆம் அதிகாரத்திலே ஜலத்தின் மேலே ஜலத்தில் என்ன பண்றாருங்க? சீஷர்கள் பின்மாற்றத்துக்கு போறாங்க, அவர்களை திருப்பும்படிக்கு மறுபடியும் அவர் அந்த ஜலம் ஆகிய கடலுக்கு என்ன பண்றாரு? போறாரு. நடுவில் இந்த 5ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம். இந்த 7 அற்புதங்களும் நாம் பார்க்கும் பொழுது எல்லாமே தண்ணி சம்பந்தப்பட்டதாவே இருக்கு. நல்லவேளை இன்னைக்கு ஆண்டவர் மழையை கொடுத்திருக்கிறார். எப்பப்பெல்லாம் ஜோஷுவனுடைய வீட்டுக்கு இந்த ஏரியாவுக்கு பிரேயர் செல்லுக்கு நான் வரணும், அப்பெல்லாம் மழை. ஒரு நாள் பயங்கரமா தொப்பை கட்டியா நனைஞ்சு என்ன ஜோதிபாசன் எனக்கு தெரியும், ஆனாலும் விடுறது கிடையாது. யோவான் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெறும்படிக்கு அங்கே யோர்தான் நதிக்கு செல்றார். 2ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜலத்திலே அந்த தண்ணீரை என்னவா மாற்றுறாருங்க? திராட்சரசமாய் மாற்றுகின்றார். 3ஆம் அதிகாரம் நிகதோமை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்றார். யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது சமாரியா ஸ்திரீயில் சொல்றாரு, நான் கொடுக்கும் தண்ணீரோ உனக்கு ஒரு பொழுதும் தாகம் உண்டாகாது, நான் உனக்குள்ளே ஊறுகின்ற ஒரு ஜீவ நதியை உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி சமாரியா ஸ்திரீக்கு சொல்றார். 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறப்போ பெதஸ்தா குளத்தின் அருகே ஒரு மனுஷன் படுத்துக் கொண்டிருக்கிறான். அங்கு தண்ணீரை கலக்கும்படிக்கு ஒரு தேவதூதன் வருவான். 6ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு 5000 பேரை போஷிக்கின்றார்.
பின்பதாக அவர் கடலின் மேலே நடக்கின்றார். 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. 37, 38 வசனத்துல பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்துக்கு வந்து பானம் பண்ண கடவன், இலவசமா என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். 9ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு பிறவி குருடன் ஆண்டவர் சந்திக்கின்றார். அவன் கண்களில் உமிழ்ந்து சேர்வு உண்டாக்கி அவன் கண்களில் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்தில் என்ன பண்ணுங்க, கழுவு என்று சொல்லுகின்றார். அவன் போய் சீலோவாம் குளத்தில் கழுவினான். அவன் கண்கள் திறக்கப்பட்டவனாய் வந்தான். இந்த 7 அற்புதங்களும் இயேசு எங்கதான் எதுல தான் செய்யறாருன்னா, தண்ணி சம்பந்தப்பட்டதாகவே தான் செய்கின்றார். அது மாத்திரம் கிடையாது. இந்த யூதர்களுடைய பண்டிகை வரும் பொழுது யூதர்களுடைய பண்டிகைக்கும் இந்த தண்ணிக்கு ரொம்ப சம்பந்தம் உண்டு. என்ன உண்டுங்க? தண்ணீர் சொன்னாவே யூதர்கள் மிகவும் மிகவும் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏனென்று சொன்னா, அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போகும்படிக்கு அவர்கள் அலைந்து திரிந்த பொழுது அவர்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டபடினால 2 முறை மோசேயின் இடத்துல முறையிடுறாங்க. ஒரு முறை மோசேயின் இடத்துல சொல்லுகின்றாரு, ஆண்டவர் நீ போய் கண்மலையில இந்த கோலை வை என்றார். வைக்கிறப்போ தண்ணீர் என்ன பண்ணுதுங்க, அந்த பாறையிலிருந்து கண்மலையிலிருந்து தண்ணி வருகின்றது. அந்த தண்ணீரை ஜனங்கள் திருப்தியாய் குடித்தார்கள். இன்னொரு விஷயம் ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் கண்மலை மேத்துல பேசுன்னு சொல்றாரு. ஆனா முதல் செய்தது போலவே கண்மலையை போய் என்ன பண்ணிட்டாரு, மோசே அடிச்சிட்டாரு. பரவாயில்ல. ஆனா அதுல இருந்து மறுபடியும் என்ன வந்ததுங்க, தண்ணீர் வந்தது. இப்ப இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல இந்த 5ஆம் அதிகாரத்தில், ஏன் 5ஆம் அதிகாரத்தில் இந்த ஒரு சம்பவத்தை ஆவியானவர் யோவான் மூலமா எழுதி வைக்கின்றார். இந்த மனுஷனுக்கும் இந்த 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்களுக்கும் என்ன சம்பந்தம், 4ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்துச்சு, 6ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்துச்சு, 5ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம ஒண்ணா டீட்டெயில்டா பிட்டு சாப்பிட போறோம். ரெடியா இருக்கிறீங்களா? பாஸ்டர் இப்ப அனுப்பிச்சிருங்க பாஸ்டர், எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ரெடிங்களா? பாருங்க, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவானவர் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஜலத்திற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன உண்டுங்க, சம்பந்தம் உண்டு. நம்ம ஊர்ல கூட புனித நீர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்னங்க புனித நீர்? சாபங்கள் போனோம் அப்படின்னா திருத்தலங்களுக்கு சென்று என்ன பண்ணுவாங்க, அந்த புனித நீர்ல புனித நீர் ஆடும்போது அவளுடைய பாவங்கள் சாபங்கள் என்ன பண்ணும், போக்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கும் நம்பிக்கைகள் உண்டு. இன்றைக்கும் பல புனித ஸ்தலங்கள் நம்முடைய தேசத்திலே உண்டு, நம்முடைய தமிழ்நாட்டிலே உண்டு. மக்கள் அங்கே சென்று நீராடி தங்களுடைய பாவங்களும் சாபங்களும் மன்னிக்கப்படும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். இனி நீங்கள் ஒரு குளத்திற்கு போக வேண்டிய அவசியம் அல்ல, எந்த ஒரு பெதஸ்தா குளத்திற்கும் போக வேண்டிய அவசியம் அல்ல. ஒரு குளமே உங்களை தேடி வருகிறது. அந்த குளம் பெதஸ்தா என்று சொன்னால் கிருபையின் வீடு, இரக்கத்தின் வீடு. உங்களை தேடி வருகின்ற ஒரு குளம், கிருபையின் குளம். அது மாத்திரமல்ல, சீலோவாம் குளம் உன்னை தேடி வருகிறது. சீலோவாம் என்று சொன்னால் தேவனால் அனுப்பப்பட்டவர் கிறிஸ்து உங்களை தேடி வந்து உங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி உங்களை சுகமாக்குகின்ற கர்த்தர். இந்த 7 அற்புதங்களிலேயும் யோவான் இந்த தண்ணீரை குறித்து எழுதியிருக்கிறார். இது யோவான் எழுதின சம்பவம். நீங்க மோசேயினுடைய புத்தகத்துல நீங்க வாசித்து பார்க்கும்போது, யாத்திராகம புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், யாராவது ஒருவர் வாசிங்க. பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை எங்கிருந்து எடுத்த,
ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு என்னங்க மோசே என்று பெயரிட்டார். பாருங்க, எல்லாம் ப்ரொஃபட்டிக்கா நடக்குது பாருங்க. அவர் மோசேயை குறித்து பொழந்து கட்டுறாரு. மோசேவே பார்த்திருந்தா பயந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இப்போ என்ன ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ஒன்று விட்டுருக்குறேன். என்ன வண்டி அது? வந்தே பாரத். அந்த மாதிரி அடி அடின்னு அடிச்சுட்டு போயிட்டார். இப்போ மோசேக்கு என்ன பேர்னா தண்ணியிலிருந்து என்ன பண்ணுவேன் எடுக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பேர்னா ஜலத்தினாலே வந்தவர். இப்ப மோசேவை என்ன பண்றாருங்க, பார்வோனுடைய மகள் தண்ணியிலிருந்து எடுக்கிறார். தேவகுமாரனை பிதா இந்த உலகத்திற்கு ஜலத்திற்குள்ள என்ன பண்றாருங்க அனுப்புகின்றார். அவரும் ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர். இரண்டாவது மோசே ஆண்டவர் என்ன பண்றாரு, அழைக்கிறார். முச்செடியின் மூலமா என்ன பண்றாருங்க அழைக்கின்றார். அழைக்கும் போது 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நீங்க நான் போனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அதுக்கு ஒரு அடையாளத்தை என்ன பண்ணுங்க காட்டுங்க அப்படின்னு. உடனே உன் கை என்ன பண்ணு மடியில போடுன்றாரு. போட்ட போது அந்த கை என்னதுங்க குஷ்டமானது. மறுபடியும் அந்த கையை வெளியே எடுக்கிறாரு. அந்த குஷ்டம் என்ன ஆயிடுச்சுங்க, என்ன ஆயிடுச்சுங்க மறுக்கலை போல மாறியது. அதுக்கு முன்னாடி ஒரு கோலை குறித்து சொல்றாரு. கோலை வச்சு அடி அடின்னு பாஸ்டர் ஜோசப் அடிச்சுட்டு போனாரு. அந்த கோலை என்ன பண்ணு கீழே போடு. அது கீழே போட்ட உடனே அது என்னவா மாறும், சர்ப்பமாய் மாறும். பின்பு போய் அந்த அந்த சர்ப்பத்தினுடைய எதை பிடிக்க சொல்றாரு, எதை பிடிக்க சொல்றாரு? ஏங்க வாலெல்லாம் பிடிக்க கூடாதுங்க. வாலை பிடிச்சிங்கன்னா நீங்க காலின்னு அர்த்தம். பாம்பை எப்படி தான் பிடிக்கணும், தலையை தான் பிடிக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன பிடிக்க சொல்றாரு, வாலை பிடிக்க சொல்றாரு. ஏன் தெரியுமா, தலையை நீ பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தலையை மெதுகுன்னு நீ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள். அப்போ ஃபர்ஸ்ட் சைன்ல முதல்ல கோலை போட சொல்றாரு. போட்ட உடனே உன் கையில போய் அதை என்ன பண்ணு வாலை பிடின்றாரு. பிடிச்ச உடனே அது மறுபடியும் என்னவா மாறுதுங்க, கோலாய் மாறுகின்றது. இது எதை நமக்கு காண்பிக்கிறதுன்னு சொன்னால், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே அனுப்பினார். அவர் வந்த பொழுது அவர் மனுஷனாய் இந்த உலகத்திற்கு வந்தார். மரித்த பின்பதாக அதே பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே தம்முடைய குமாரனை மரணத்தில் இருந்து உயிரோடு கூட எழுப்பினார். போடப்பட்ட கோல் சர்ப்பமாய் மாறியது. ஆனால் வாளை பிடித்த பொழுது பழைய கோலாகவே மாறியது போல போடப்பட்ட பொழுது மனுஷ குமாரனாய் வந்தார். ஆனால் மரணத்தில் இருந்து உயிரோடு கூட எழுந்த பொழுது பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாய் வந்தார். அது மாத்திரம் கிடையாது, இரண்டாவது ஒரு அடையாளம் சொல்றார். உன் கையை என்ன பண்ணு, கையை என்ன பண்ணு மடியில போடு. பின்பதாக அது என்ன பண்ணு மறுபடியும் மடியிலிருந்து எடு. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய புயம் யார் தெரியுங்களா? கிறிஸ்துவே கர்த்தருடைய புயமாய் இருக்கிறார். இந்த கிறிஸ்து மடியிலே போடப்பட்ட பொழுது அந்த கையானது என்னவானது, குஷ்டரோகமானது. கிறிஸ்து நமக்காக சாபமானார். கிறிஸ்து நமக்காக பாவமானார். பாவியானார் அல்ல, அவர் பாவமானார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தபடியினாலே பாவமானார். பாவங்களுக்காக மரித்ததினாலே மறுபடியும் மோசே உன் கையை எங்க போடு, மடியில போடு, மடியிலிருந்து எடுத்து பாரு அப்படின்னு போற அது மறுக்கையை போல மாறியது. அவர் உயிரோடு கூட எழுந்த தேவகுமாரனாய் வந்தார். அதற்கு பின்பதாக மூன்றாவது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை தான் வாசிக்க போறோம். வாசிங்க யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவி கொடுக்காமலும் இருப்பார்கள் என்றால், அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு எங்க ஊத்து, நிலத்தில் ஊற்று. அது எப்படி ஆகுங்க, நதியில மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே என்னவா மாறுங்க, ரத்தமாய் மாறும். இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி மாறினாருங்க, மனுஷனானார், மனுஷ சாயலானார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தவர், தேவனுக்கு சமமாய் இருந்தவர்.
அவர் மனுஷனானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூமியில ஊற்றப்பட்ட பொழுது அந்த தண்ணீர் என்னவா மாறியது? ரத்தமாய் மாறியது. ரத்தமே நம்முடைய பாவங்களை கழுவியது. 3 அடையாளமே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. இப்போ மோசேவை தண்ணியிலிருந்து முதல்ல என்ன பண்றாருங்க? எடுக்கிறாரு. அவன் பேர் மோசேன்னு வைக்கிறார் பேரு. 2வது அவர் செய்தது என்னன்னா, தண்ணியில அந்த தண்ணீரை மொண்டு கீழே ஊற்றுகின்றார். ஊற்றின போல அந்த தண்ணி என்னவா மாறுதுங்க? ரத்தமாய் மாறுகின்றது. இயேசு 1ஆம் அதிகாரத்தில், யோவான் 1ஆம் அதிகாரத்தில் தண்ணியிலிருந்து எழுந்து வராரு. எப்படி? ஞானஸ்நானம் பெற்று தண்ணியிலிருந்து மேலே எழுந்து வரும்போது பரிசுத்தாவியானவர் பேர்ல இறங்குறாரு. பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இது இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். 2வது என்ன நடக்குதுன்னா, மோசே வந்து தண்ணியை கீழே எடுத்து ஊத்துறாரு, அது ரத்தமா மாறுகின்றது. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அதே தண்ணீரை தேவன் ரத்தமாய் அல்ல, திராட்சை ரசமாய் மாற்றினார். நீங்க தொடர்ந்து வாசித்து வந்தீங்கன்னா, அவங்க எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட போது வெளியே வந்த உடனே ஒரு சிவந்த சமுத்திரம் அவங்களுக்கு முன்பதாக என்ன பண்றதுங்க? நிற்கின்றது. அப்போ மோசே ஆண்டவரிடத்துல சொல்ற, ஆண்டவரே, இந்த சிவந்த சமுத்திரத்துக்கு எப்படி நான் சிவந்த சமுத்திரத்தை இவ்வளவு ஜனங்களோடு கூட என்ன பண்ணுவேன்? கடப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, உன் கையில இருக்கிறது என்ன அப்படின்னு சும்மா அதை வச்சுட்டுக்காத, ஓங்கி சமுத்திரத்தின் பேர்ல என்ன பண்ண அப்படின்னு சொல்ல நீட்டுன்ற. நீட்டின போது சமுத்திரம் என்ன பண்ணப்பட்டது? கிறிஸ்துவ எங்கெங்கெல்லாம் நீங்க பேசுறீங்களோ உங்களுக்கு வழி உண்டாகுங்க. Where there is no way, when you preach about Christ, God will make a way. கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட கதவுகளை கர்த்தர் உங்களுக்காய் திறக்க உண்மை உள்ளவர். பேதுருவுக்கு, பவுலுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கு அனுகூலமான கதவுகள் திறக்கப்பட்டது. பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தான். ஆனால் சுவிசேஷம் அவனுக்குள் இருந்தபடினாலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு தேவதூதன் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டான். கதவுகள் தானாய் திறந்தது. கதவுகள் தானாய் திறந்தது. இந்த மாதம் உங்களுக்கு கதவுகள் தானாய் திறக்கும். என்ன டோர்ஸ் உங்களுக்கு ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கிறதோ தெரியாது. எப்படிப்பட்ட அயன் டோர்ஸ் இருந்தாலும், எத்தனை காவலாளர்கள் அதற்கு முன்பதாய் நின்றாலோ, கர்த்தர் உனக்காய் வாசல்களை திறப்பார். அவர் திறந்தார்னா ஒருத்தரும் பூட்ட முடியாதுங்க. அப்போ செங்கடை பிளக்கிறதுக்காக ஆண்டவர் அந்த கோலை பயன்படுத்துகிறார். ஏற்கனவே சொன்ன கோல் யாருங்க? கிரைஸ்ட். அதற்கு பின்பதாக 15ஆம் அதிகாரம் அவங்க என்ன பண்றாங்க? டிராவல் பண்ணி வராங்க. அந்த இடத்துக்கு வந்த பின்பதாக ஒரு இடத்துல அவங்க என்ன பண்றாங்க? 3 நாள் பிரயாணப்படுறாங்க. 3 நாள் என்ன பண்றாங்க? பிரயாணப்படும் பொழுது மாரா என்கின்ற ஒரு இடத்துக்கு என்ன பண்றாங்க? வராங்க. வந்த பொழுது ஜனங்க மோசே இடத்துல சொல்றாங்க, மோசே, எங்களை கொண்டு போறதுக்கு எகிப்திலிருந்து என்ன பண்ணீங்க? கூட்டிட்டு வந்தீங்க. நாங்க தாகமா இருக்குது. நாங்களும் என் பிள்ளைகளும் எங்க மிருக ஜீவன்களும் என்ன ஆகுதுங்க? மறைந்து போகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது மோசே போய் ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஆண்டவரே, இந்த மாதிரி ஜனங்க முறையிடுறாங்க அப்படின்னு மோசேவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு மரத்தை காண்பித்தார். என்ன பண்ணாருங்க? உங்களுக்கு மற்ற ரெவலேஷன்ஸ் ஆண்டவர் தருவாருங்க. Those who have a close fellowship with Christ and the word of God, you will receive a special revelation from you. That is for you alone. அது உனக்காகவே. அத்தனை புருஷர்களுக்கு காண்பிக்காததை கர்த்தர் மோசேவுக்கு காண்பிக்கின்றார். ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்திலிருந்து என்ன சொல்றேன்னா, ஒரு கிளையை ஒடிச்சு போடுன்ற. என்ன பண்றாருங்க? ஒரு கிளையை ஒடித்து தண்ணீர்ல என்ன பண்ணாருங்க? போடுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. He is the branch of God. தேவனுடைய கிளை எனப்பட்டவர். ஈசாயினுடைய அடி மரத்திலிருந்து தோன்றிய முளைத்த ஒரு கிளை இயேசு கிறிஸ்து. அந்த கிளையை எங்க போடுறாங்க? அந்த மாரா என்கின்ற ஒரு நீரூற்றில் அதை என்ன பண்றாங்க? போட்ட பொழுது அந்த மாராவினுடைய தண்ணீர் என்னவா மாறியது? மதுரமாய் மாறியது. இயேசு கிறிஸ்துவும் தண்ணியிலே டிராவல் பண்றார். மோசேவும் என்ன பண்றாருங்க? தண்ணியிலே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து மோசே என்ன செய்யறாருன்னா,
மறுபடியும் ஜனங்க என்ன பண்றாங்க, பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. மறுபடியும் ஒரு முறையிடுறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு என்ன இல்லைங்க, தண்ணி இல்லை, நாங்கள் இப்படி அலையிறோமே அப்படின்னு சொல்லும்போது என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்த வார்த்தையில் கண்மலையை பேர் ஆண்டவர் போய் கண்மலை நிலத்தில் போய் நில்லு, உன் கோலை என்ன பண்ண, அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பர்களின் கண்களுக்கு முன்பதாக செய்தான். மறுபடியும் தண்ணியில ஒரு அற்புதத்தை என்ன பண்றாருங்க, செய்யறார். அடுத்து என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல மறுபடியும் அந்த தண்ணி அற்புதத்தை ஆண்டவர் செய்யறாரு. இப்போ கண்மலையை போய் அடின்னு சொல்லல, கண்மலையை பார்த்து என்ன பண்றாருங்க, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீ உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய். முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது மூப்பர்கள் பார்த்தார்கள். யார் பார்த்தாங்க? மூப்பர்கள் பார்த்தார்கள். இந்த சபைக்கு ஆண்டவர் நிறைய மூப்பர்களை தரட்டும், நிறைய லீடர்ஸ் எழுப்பட்டும். இரண்டாவது சபை என்று எழுதுகின்றார். என்ன எழுதுறாருங்க? சர்ச் அண்ட் காங்கிரிகேஷன். ஸோ முதல்ல எப்படின்னா மோசே லீடர்ஸ்க்கு செஞ்சு காட்டுறாரு, அதற்கு பின்பதாக சபையார் எல்லாரும் அதை ஓப்பனாக பார்க்குறாங்க. இந்த ரெண்டு அற்புதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் அற்புதத்தில் அடிக்க சொல்றாரு, ரெண்டாவது அற்புதத்தில் என்ன சொல்றாருங்க, பேச சொல்றாரு. முதல்ல ஏன் அடிக்க சொன்னாரு, ரெண்டாவது ஏன் பேச சொன்னார்? பரலோகத்தில் ஒரு அமைதியான சத்தம் உண்டானது போல இருக்கு. முதல்ல கண்மலைய அடின்னு சொன்னாரு, ஆனா ரெண்டாவது சொல்லும் பொழுது கண்மலையை பார்த்து பேசுன்றார்.